அனைவருக்கும் வணக்கம். இது கேரளா லாட்டரி கேசிங். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துட்டுருக்கு. நல்லா படிச்சிக்கங்க. இது கேரளாவுக்கு மட்டும் பொருந்தும். சரிங்களா? இப்போ நம்ம நேற்றைக்கு தேதியில் பார்த்திங்கன்னா 28 தேதிக்கான கெஸ்ஸிங்கில் நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னா, ஏபியில் அந்த 01க்கு பிசியில் எப்படி 10க்கு ஒரு நாள் விட்டு 65 அடித்தானோ அதே மாதிரி ஏபியில் முந்தா நாளைக்கு ஒரு நாள் லீவ் இருந்ததால் நம்ம நேற்றிலேருந்தே ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போது நமக்கு இந்த 01 அந்த லீவு கணக்கு பண்ணாமல் பார்த்தா இப்போது இன்றைக்குமே அது உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் அதை வச்சு இன்றைக்கும் ட்ரை பண்ணுங்கள். இந்த 15க்கு ஒரு நாள் விட்டு இன்றைக்கி 60 உங்களுக்கு ஏபியில் 56 இல்லைனா பிசியில் 60ன்ற நம்பர் உங்களுக்கு ஐடியா இருந்தால் நீங்கள் இன்றைக்குமே நீங்கள் தாராளமாக அதை ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா இப்போது அந்த நடுவில் ஒரு நாள் லீவ் இருக்கிறதால தான் நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. சப்போஸ் அடிக்கிறதா இருந்தாலும் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இப்போது பிசியில் பார்த்தீங்கன்னா பி போர்டு வச்சு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் அடிக்கவே இல்லை. 10 அடிச்சிருக்கான். 10 அடிச்சுட்டு ஒரு நாள் விட்டு 65 அடிச்சிருக்கான். இப்போ பிசியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 15 தான் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு ஒரு 60 அடிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அந்த நம்பர் ஐடியா இருந்தால் நீங்கள் இன்றைக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. இப்போ நம்ம 29 இன்றைக்கி தேதிக்கான கெஸ்ஸிங் நம்ம போயிடலாம். ஓகே. இப்போது இப்போ பாருங்கள், நேற்று என்ன ரிசல்ட் பார்த்திங்கன்னா 683 அப்படின்ற நம்பர் அடிச்சிருக்கான். 683ன்ற நம்பர் அடிச்சிருக்கான். சரி, ஓகே. இப்போது அதில் பார்த்திங்கன்னா ஏ போர்டு 6. இதுக்கு முன்னாடி ஏ போர்டு 6 எங்கே அடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா போன மாதம் கடைசியில் தான் அடிச்சிருக்கான். அது 29ஆம் தேதி 699. ஓகேங்களா? இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. இந்த 699 ஏபி 6 அடிக்கும் போது மறுநாள் பார்த்திங்கன்னா 140 அப்படின்ற நம்பர் அடிச்சிருக்கான். கரெக்டுங்களா? 140 அப்படின்ற நம்பர் இங்கே அடிச்சிருக்கான். இப்போது இதில் ஏபி எடுத்து ஏபியில் வச்சுருக்கானா ஏசி எடுத்து ஏபியில் வச்சுருக்கான்றது நமக்கு தெரியாது. சரிங்களா? ஏன்னா இங்கே மேலே டபுள்ஸ் அடிச்சிருக்கால இங்கே எது அடிச்சிருக்கானே நமக்கு தெரியாது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் இன்றைக்கி ஏ போர்டு 6 நேற்று அடித்ததை 683ன்ற நம்பரை உங்களுக்கு உங்கள் கெஸ்ஸிங்கில் கணக்கில் வந்தால் நீங்கள் 68 எடுத்து டைரெக்டாக நீங்கள் 13ஆகவும் வைக்கலாம். இல்லைனா 63 எடுத்து 18ஆகவும் நீங்கள் வச்சு இதை தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டுங்களா? தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ போன மாதம் தான் கடைசியாக தான் அடித்தான் ஏ போர்டு 6. அதுக்கப்புறம் 6 அடிக்கவே இல்லை. அதனால் இதை செகண்ட் டைம்னால நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? உங்களுக்கு ஏபியில் 13 பிசியில் 18 ஏபியில் 13 ஏபியில் 18ன்ற நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஆல்ரெடி கொடுத்த 560 நேற்று கொடுத்துருந்தோம். இன்றைக்குமே நீங்கள் அதையும் உங்களுக்கு ஐடியா இருந்தால் ட்ரை பண்ணி இதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே. இப்போது இப்போ நம்ம ஏபியில் ஒரு 13ன்ற நம்பர் கொடுத்துருக்கோம், 18 ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போது நமக்கு ஏபியில் நமக்கு 13. ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் பி போர்டு 3 வரதால் உங்களுக்கு பிசியில் ஆல்ரெடி நமக்கு ஒரு 35 ஒரு நம்பர் வர வேண்டி இருக்குது. ஆல்ரெடி 35 ஒரு நம்பர் வர வேண்டி இருக்குது. அதனால் நீங்கள் 135 அப்படின்ற நம்பர் உங்களுக்கு ஐடியா இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிசியில் நமக்கு ஒரு 35 ஒன்று வரணும் இந்த மாதம். அதனால் நீங்கள் 135 அதுன்ற நம்பர் 3 டிஜிட்டில் உங்களுக்கு ஐடியா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போது இன்றைக்கி கெஸ்ஸிங்கில் ஆல்ரெடி ஃபாலோயிங் நம்பர் ஒரு 560 நேற்று கொடுத்ததை இன்றைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஏபியில் 18 ஏபியில் 13 ஏபியில் 18 ஏபியில் 13 135. ஓகேங்களா? இந்த நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கில் ஏ போர்டு 1 வந்தால் 18 ட்ரை பண்ணுங்கள், 13 ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் பி போர்டு 3 வந்தால் நீங்கள் 13 ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் அதை வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணி இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.